2026 தேர்தல் உதயநிதியா விஜயா வெளியான புதிய போட்டி. நண்பர்களே, நம்ம விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக உதயநிதி இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் திமுகவுடைய ஆட்சி என்பது வந்துவிட்டால் கண்டிப்பாக முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் வருவார் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது 2026 தேர்தலிலே உதயநிதியை தான் முன்னிலைப்படுத்த போகிறதாம் திமுக. இப்ப இருக்கக்கூடிய 2026 விட்டு 2031 வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு கட்சியாக, மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு கட்சியாக கண்டிப்பாக மாறி போயிருக்கும். அதற்கு வாய்ப்புகள் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா திமுக உதயநிதியை முன்னிலைப்படுத்தக்கூடிய வேளையில் ஸ்டாலின் இறங்கி இருக்கிறாராம். ஆனால் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் உதயநிதியா விஜயா அப்படின்னு எடுத்துக்கொண்டால் விஜய்க்குத்தான் அதிக செல்வாக்குகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது மாநில மாநாடு தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் வெற்றிகரமாக 21ஆம் தேதி நடத்தி முடிக்கப்பட இருக்கிறது. அதுவுமே பிரம்மாண்டமான முறையிலே அந்த மாநாடு என்பது நடத்தப்பட இருக்கிறது. அந்த மாநாடு முடிந்த பின்பு 234 தொகுதிகளிலுமே நமது தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார். அதன்படி மதுரையோ அல்லது அதற்கு பக்கத்தில் கூடிய தொகுதிகளில் விஜய் போட்டியிட போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவர் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடும் இன்று வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வெளிப்படையாக அறிவிப்புகளை இருந்த போதிலுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அப்படிங்கிற அந்த கட்சி இல்லாமல் உதயநிதி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தேர்தலை சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக விஜய்க்கும் உதயநிதிக்கும் போட்டி என்பது வந்தால் விஜய் அவர்கள் தான் அதிகப்படியான வாக்குகளை வாங்குவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பொழுதே தமிழக வெற்றி கழகத்திற்கு 20% வாக்குகள் என்பது இருக்கிறதா. கண்டிப்பாக இன்னும் 234 தொகுதிகளில் பிரச்சாரம் என்பது விஜய் செய்தால் இன்னும் 10% வாக்குகள் என்பது அதிகமாகும். 30% வாக்குகள் என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. உதயநிதி தனிப்பட்ட முறையில் 20% வாக்குகள் வாங்குவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.